ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் ஒன் டே ஒரு காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்கும் நான் என்ன பண்ணேங்கிறதான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் காலையிலே பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆக்சுவலி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி 1 or 2 months கிட்ட ஆகுது. சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸும் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே எது எடுக்கிறோமோ அதை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுப்பேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கையோடு இன்றைக்கி மதியானத்துக்கு லன்ச் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. சிம்பிளான லன்ச்சுங்கிறனால சரி பொறுமையாகவே செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் ஆரம்பித்தேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பும் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அவரைக்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நாளாச்சு காரக்குழம்பு வச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. அதுவும் லெஃப்ட் ஓவர் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேக வச்சுட்டு காயும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்குமே கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாதனால கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், உப்பு இது மட்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக சேப்பக்கிழங்கு, ஏன்னா வெந்த சேப்பக்கிழங்குன்றனால நம்ம அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் பார்த்திங்கன்னா சேர்த்தேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம சேப்பங்கிழங்கு மட்டும் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரி பொரியலுக்கும் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் எல்லாமே கட் பண்ணி ஒரு பக்கம் அதுவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ், கேரட் பொரியலும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு குக்கீஸ் கொஞ்சம் தீந்து போயிடுச்சுன்றனால சரி அதுவும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டும் இருந்தேன். ஒரு வழியாக சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை போய் நம்ம செய்யலாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இது நான் டிஸ்கிரிப்ஷனில் இது எவ்வளோ குக்கீஸ்க்கு நான் எடுத்திருக்கேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க, நல்லா கூலிங் எல்லாமே போயிட்டு நல்லா உங்களுக்கு அப்போ தான் வந்து நம்ம பீட்டரில் வச்சு பீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூடயும் சர்க்கரையும் நான் சேர்த்து நம்ம எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு இலகி கொடுக்குற அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து க்ரீமியாக வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பீட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு அது பீட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 1 கப் கிட்ட மைதா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பதம் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா இது குக்கீஸ்க்கு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு 1.25 கப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes வச்சு நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குன்றனால லன்ச் வேலையை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கப்புறமா குக்கீஸ் மட்டும் நம்ம அவனில் வச்சு கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் பண்ணிட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். என்கிட்ட குக்கி கட்டரும் இருந்தனால நான் குக்கி கட்டரை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய அவனில் பார்த்திங்கன்னா 350 degree Fahrenheit பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 minutes வச்சேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளான பட்டர் குக்கீஸ் ரெசிபி தாங்க. ஒரு 3 ingredients வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.